வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முழுக்க பிளட் லைனோட அந்த ஒரு ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், சர்வைவர் சீரிஸில் பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைனுக்கான வார் கேம் நடக்க போகுது. இதில் எந்த பிளட் லைன் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஓஜி பிளட் லைன் திரும்பி அந்த ஒரு பழைய ஃபார்முக்கு வந்தாச்சு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த ட்ரைபல் சீஃப் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்தப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறப்ப ஜிம்மி சேமிசன் இவங்க எல்லாருமே எப்படி ரோமன் ரெயின்ஸுக்கு பின்னாடி இருக்கிறாங்களோ அதே மாதிரியே இப்போவும் அதே மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அந்த ஒரு வைப்பு வந்து இப்போ வந்துருச்சு. என்னதான் மீனிவன் ஜே உசோ அப்படின்னு சொன்னாலும் ரோமன் ரெயின்ஸ் அந்த ஒரு கூட வந்ததில் வந்து அந்த பழைய செக்மெண்ட் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதேமாதிரி நம்முடைய ஜே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு தான் இருக்காரு. இன்னமும் அந்த ஒரு பயத்தோடு தான் எல்லாருமே நம்முடைய ஜிம்மி சேமிசன் எல்லாருமே இருக்காங்க. ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த ஒரு பயத்தோடு தான் இருக்காங்க. இதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அந்த லாக்கர் ரூமில் உட்காந்துருக்கிறப்ப நம்மளுடைய அந்த ஒரு ஸ்க்ரீன் அந்த எல்இடி டிவியில் வந்து நம்மளுடைய பிளட் லைன் 2.0 இருக்க நம்மளுடைய சோலோ சிக்காவா டாமாலங்கா இவங்க எல்லாருமே என்ட்ரி பண்ணுறாங்க. என்ட்ரி பண்ணி இந்த இக்னாலஜ் மீ அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுடைய தலைவனோட என்ட்ரி வருது. அதாவது இக்னாலஜ் மீ அப்படின்னு நம்மளுடைய சோலோ சொல்கிறப்ப உடனே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஜிம்மி சேமிசன் இவங்க எல்லாருமே என்ட்ரி பண்ணுறாங்க. என்ட்ரி பண்ணி உண்மையிலுமே தரமான செக்மெண்ட் நிஜமே சொல்கிறேன். உண்மையிலுமே தரமானது. நம்முடைய பிளட் லைன் 2.0 இருக்காங்களாம் சரி, இல்லை ஓஜி பிளட் லைன் இருக்கவங்களாம் சரி, உண்மையிலுமே அந்த அட்டாக் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்டைலு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நம்மளுடைய சஸ்பென்ஸான ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பிக் பிரான்சன் ரீட் வந்து இந்த பிளட் லைன் 2.0க்கு வந்து ஹெல்ப் பண்ணது தான் உண்மையிலுமே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. யாரா இவன் வந்து இந்த பிளட் லைனுக்குள்ளே எதுக்குடா வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு டஃப்பு கொடுக்குறது யாருன்னு கேட்டால் நம்முடைய ஜாக்கப் ஃபாட்டு தான். நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு சோலோவை விட நம்முடைய ஜாக்கப் ஃபாட்டு தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு ரொம்பவும் ஒரு டஃப்பாக கொடுக்குறாரு. ஆனால் அந்த டஃப்பு கொடுக்கறத விட இன்னொரு படி மேலே போய் நம்முடைய பிரான்சன் ரீடே நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு டஃப்பு கொடுக்க வந்துட்டார். அதாவது அஃபிஷியலாக நம்முடைய பிளட் லைன் 2.0வில் பிரான்சன் ரீட் வந்து 5வது நம்பராக ஃபிக்ஸ் ஆகிட்டார். நம்மளுடைய ஓஜி பிளட் லைனில் இன்னும் 5வது நம்பருக்கான தேடல் அப்படிங்கிறது இன்னமும் தேடிக்கொண்டே தான் போகிறாங்க. அது மேபி நம்மளுடைய செத் ரோல்லின்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நம்முடைய செத் ரோல்லின்ஸ் வந்து அந்த ஓஜி பிளட் லைனில் இணைய மாட்டாராம். இது வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. அது நம்முடைய பிரான்சன் ரீடை வந்து நம்முடைய செத் ரோல்லின்ஸ் வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய செத் ரோல்லின்ஸ் நினைக்கிறாரு. அந்த நம்முடைய செத் ரோல்லின்ஸ் வந்து ஓஜி பிளட் லைனில் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பிரான்சன் ரீடை பழி வாங்க முடியும். அதனால நம்முடைய பிரான்சன் ரீட் வந்து பிளட் லைன் 2.0 இருந்தார் அப்படின்னா நம்மளுடைய செத் ரோல்லின்ஸ் வந்து ஓஜி பிளட் லைனில் தான் இருந்தாகணும். அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு உதவுறதுக்காக கிடையாது, நம்மளுடைய பிரான்சன் ரீடை பழி வாங்குறதுக்காக அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து விஷயம் தெரிய வந்திருக்குது. அது இல்லாமல் இப்போ நம்முடைய பிக் பிரான்சன் ரீடு நம்முடைய பிளட் லைன் 2.0 எல்லாமே ஜாயின் பண்ணிட்டாங்க. 5வது நம்பராக ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸை அடித்து துவைச்சி காய போட்டானுங்க. வாரம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அடி வாங்குற மாதிரியே தான் காட்டுறாங்களே தவிர எதிர்த்து அடிக்கிற மாதிரி டபுள்யூ காட்டவே இல்லை. அதில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் விழுந்து கிடக்கிறப்ப நம்முடைய ஜே சொல்லியிருப்பார், அதாவது இப்போயாவது தயவு செய்து நான் சொல்கிறத கேளு, நீ வந்து ஒருத்தனுக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது வந்து நம்முடைய யார் அப்படின்னு சஸ்பென்ஸாக இருந்துச்சு. அதாவது லாக்கர் ரூமில் பேக் ஸ்டேஜில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கால் பண்ணுறாரு. அது யாருக்கு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பால் ஹேமனுக்கு. அதாவது பால் ஹேமன் அதாவது வைஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்முடைய பால் ஹேமனை அப்போ வந்து நாட் கனெக்டட் அப்படிங்கிறது, அதாவது இந்த நம்பர் வந்து உபயோகத்தில் இல்லை, இது வந்து செயல்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் அந்த விஷயம் வந்து அது எதனால் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய 2 விதமான விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது ஒன்று வந்து சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது இப்போ வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க்கில் இருக்குல்ல, அதாவது நெட்ஃப்ளிக்ஸோட அந்த ஒரு இதான இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸ்மாக்டவுனை, அதனால் அவங்களோட ஒரு சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால தான் அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு கால் பண்ணுறப்ப கால் போகலை. அதாவது இது வந்து நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் வந்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், மொபைலை தான் நம்மளுடைய சோலோ சிக்காவை உடச்சிட்டாரு. அதனால தான் இப்போ வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறாரு. அதனால தான் ரோமன் ரெயின்ஸு பால் ஹேமனுக்கு கால் பண்ணுறப்ப கால் போகலை அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று சொல்லப்படுது. இதெல்லாம் என்ன கதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கால் பண்ணார்
நம்மளுடைய பாலிகமனுக்கு கால் போகல. அதாவது நம்முடைய சோலசிக்காவை உடைச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உடைச்சிட்டாலும் நம்முடைய பாலிகமன் வந்து வேறு மொபைல் வாங்கியிருக்க மாட்டாரா? வேறு ஒரு சிம் வந்து வாங்கியிருக்க மாட்டாரா? அது வந்து நம்முடைய ரோமண்டன்ஸுக்கு தெரிஞ்சிருக்காதா? அதாவது நம்முடைய பிளட் லைனில் நடக்கிற எல்லா செக்மெண்ட்டுமே நம்முடைய ரோமண்டன்ஸு வீட்டில் இருந்தப்போ பார்த்து தானே இருப்பார். அவருக்கெல்லாம் தெரியாமல் இருந்திருக்குமா அப்படின்னு உங்களுக்கான டவுட் வந்து கண்டிப்பாக வரும் தான். அதை வந்து நம்மலாம் இதில் லிங்க் பண்ணோம் அப்புடின்னா கதை நமக்கு புரியாமல் போயிடும். அதை வந்து நம்ம புரியாத மாதிரியே வச்சுக்க வேண்டியதான். அதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ ரோமண்டன்ஸு பாலிகமனுக்கு ஃபோன் பண்ணார். நம்மளுடைய பாலிகமன் வந்து ஃபோன் அவுட் ஆஃப் சர்வீஸ், அதாவது ஃபோன் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். ரொம்ப நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா மண்ணங்க கலண்டுரும். ஆனால் இப்போ போகிற ஒரு ஃபியூடு வந்து உண்மையிலுமே தரமான ஒரு ஃபியூடாக தான் போய்கிட்டுருக்கு. பிளட் லைன் ஸ்டோரியில் இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறையவே நடக்க போகுது. ஆனால் நம்முடைய சத்ருனஸ் வந்து 5வது நம்பராக அந்த பிளட் லைன் ஸ்டோரியில் இருக்க போகிறாரு. மேபி நம்மளுடைய ராக்கு கூட அந்த பிளட் லைன் ஸ்டோரியில் இன்வால்வ்மெண்ட் ஆவார். அதாவது சர்வை சீரிஸ் கூட அதாவது ஷாக்கிங்லி சஸ்பென்ஸ்லி நம்மளுடைய ராக்கை வந்து அந்த பிளட் லைன் ஸ்டோரியில் இன்வால்வ்மெண்ட் ஆகி நம்மளுடைய சோலோசிக்காவை வின் பண்ண வைப்பார். அதாவது அந்த பிளட் லைன் 2.0 வின் பண்ண வைப்பார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நீ சொல்கிறப்பா ஓகே நான் ஒத்துக்கிறேன். அதாவது ரோமண்டன்ஸ்கிட்ட வந்து பாலிகமனுக்கு ஃபோன் பண்ணப்போ ஃபோன் போகல அப்படின்னா நம்முடைய பாலிகமன் வந்து அப்போ வந்து 2 மொபைல் வச்சுருந்தாரு. ஒன்று வந்து நம்முடைய ரோமண்டன்ஸோட மொபைல் ஒன்று, இன்னொன்று வந்து ராக்குக்கு. அதாவது 2மே நம்முடைய பாலிகமனோட மொபைல் தான். ஒன்று வந்து ரோமண்டன்ஸுக்கு கால் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ராக்குக்கு. அதில் வந்து இப்போ ராக்குக்கு கூட சொல்லியிருக்கலாம், ராக்கு கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். அதாவது நீ வந்து ஃபோனை இதுவுமே நம்பர் மாற்றினாலும் மாற்றாமல் போனாலும் சரி, நீ வந்து ரோமண்டன்ஸ்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக்கு கூட சொல்லியிருக்கலாம். ராக்கு சொன்னதுனால நம்முடைய பாலிகமனை கேட்டுட்டு நம்முடைய சோலோக்கு உதவுறதுக்கு கூட சர்வீஸ் சீரிஸுக்கு வந்து உதவுறதுக்கு கூட நம்மளுடைய பாலிகமன் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி இது வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. அதாவது எல்லாருமே ரிட்டன் வந்துட்டாலும் நம்முடைய பாலிகமன் வந்து யார் கூட நிற்க போகிறாரு அப்படிங்கிறதுமே ஒரு டவுட்டில் இருக்காது. நம்முடைய பாலிகமன் வந்து ரோமண்டன்ஸ் கூட நிற்பாரா இல்லை சோலோ கூட நிற்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்லேயே நம்மளுடைய டபுள்யூ கொண்டுட்டு போயிருக்காங்க. அநேகமாக சர்வை சீரிஸுக்கு வந்து நம்முடைய பாலிகமன் வந்து ரிட்டன் வரக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அப்படி பாலிகமன் ரிட்டன் வந்தால் தான் தெரியும். அதாவது நம்முடைய ரோமண்டன்ஸ் கூட நிற்கிறாரா, இல்லை ராக்கு கூட நிற்கிறாரா, இல்லை சோலோ கூட நிற்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணினா பார்க்கலாம். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் ஒரு வைரலாக போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ பிளட் லைன் 2.0 வந்து நம்மளுடைய பிக் டிரான்ஸ்லேட்டர் வந்து 5வது நம்பராக இணைஞ்சிட்டாரு. அதை வந்து நம்முடைய பேக் ஸ்டேஜில் டபுள்யூல இருக்க பேக் ஸ்டேஜ் அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி டீமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து உண்மையிலுமே நல்லாயிருக்கு. அதாவது நாங்கள் வந்து பிரான்ஸ்டீடை வந்து அந்த பிளட் லைன் ஸ்டோரி லைனில் இணைக்கிறப்போ வந்து இணைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தோம். ஆனால் நாங்கள் குழப்பத்தில் இருந்ததை விட ஒரு படி மேலே ரொம்பவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதாவது பிளட் லைனில் வந்து நம்முடைய சோலோ வந்து அதாவது நம்முடைய சோலோவோட அந்த ஒரு டீமில் வந்து பிரான்சன் டீட் வந்து அந்த பிளட் லைனில் வந்து பக்காவாக செட் ஆகிட்டார். அதாவது சம்மன் ஃபேமிலியில் இருக்க அந்த ஒரு மெம்பர் மாதிரியே நம்மளுடைய பிரான்சன் டீட் வந்து செட் ஆகிட்டார். இது வந்து ஃபேன்ஸுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது பிரான்சன் டீட் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து டபுள்யூ வந்து அந்த பிளட் லைன் ஸ்டோரியில் என்ன இணைச்சிருந்துருக்கான். உண்மையிலுமே நல்லா இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்குவோம். அதாவது பிளட் லைன் 2.0 சோலோவோட டீமில் வந்து பிரான்சன் டீட் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸும் சொல்கிறாங்களா. அதேமாதிரி பேக் ஸ்டேஜ் அது டபுள்யூட அந்த பேக் ஸ்டேஜில் எல்லாருமே ஒத்துக்கிறாங்களா. சரி இது கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் தான், நம்ம எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி பேக் ஸ்டேஜில் இருக்கவங்களும் ஒப்புத்துக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது பிரான்சன் டீட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை வந்து டபுள்யூ போட்டு வச்சுருக்காங்களாம். அதாவது இப்போ பிளட் லைனோட அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து இப்போ நம்முடைய ஜாக்கபாட்டுக்கு அடுத்து நம்முடைய பிரான்சன் டீட் வந்து பிளட் லைன் 2.0 ஒரு ஸ்ட்ராங்கானவராக தெரிகிறாரு. அதனால இப்போ பிரான்சன் டீட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த பிளட் லைனுக்கு வந்து செட் ஆகிட்டாரு. பிரான்சன் டீட்டை வந்து இந்த சர்வை சீரிஸுக்கு அப்புறம் கூட பிரான்சன் டீட்டை வந்து அந்த பிளட் லைனில் அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து பிரிக்காமல் அந்த ஒரு பிளட் லைன்லேயே இருக்கிற மாதிரி நம்முடைய பிரான்சன் டீட்டை கொண்டுட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி டபுள்யூ வந்து இதை டிசைட் பண்ணுறாங்க. அது ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இப்போ நம்முடைய சேமிசன் வந்து நம்முடைய ஓஜி பிளட் லைனில் இருக்கார். அதாவது நம்முடைய பிளட் லைனுக்கும் நம்முடைய அந்த ஒரு ஓஜி பிளட் லைனுக்கும் நம்முடைய நம்முடைய சேமிசனுக்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது இப்போ நம்முடைய ரோமண்டன்ஸ் சொன்னால் சம்மன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம், நம்முடைய ஜிமி சம்மன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் நம்மளுடைய சேமிசன் வந்து எப்படி அதர் பிளட்டோ அதே மாதிரி அதர் பிளட்டாக இருந்தாலும் நம்முடைய ஓஜி பிளட் லைனில் ஒரு மெம்பர் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஏற்றுக்கிறோம்ல. அதே மாதிரி நம்முடைய பிரான்சன் டீடையும்
அந்த ஒரு பிளட் லைன் 2.0ல ஒரு நபர் தான். அந்த பிரான்சன் ரீடா சர்வை சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிளட் லைன்லேருந்து நம்முடைய பிரான்சன் ரீடை பிரிச்சுட்டா நல்லா இருக்குமா? இல்லை பிரான்சன் ரீட் வந்து அந்த பிளட் லைன்லேயே அந்த ஒரு ஸ்டோரியிலே இருந்தால் நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. அதாவது இந்த சர்வை சீரிஸுக்காக எத்தனை பேர் எதிர்பார்ப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் இந்த ராக்கு கூட நம்முடைய சர்வை சீரிஸுக்கு ரிட்டன் வந்து நம்முடைய சோலோ சிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்முடைய பால் ஹெய்மன் வந்து சோலோ பக்கம் நிற்பாரா, இல்லை ரோமன் ரெயின்ஸ் கூட நிற்பாரா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பிளட் லைன் அப்படிங்கிறத விட இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. ரொம்பவும் ஒரு தீ பிடிச்சிருச்சு. இது இல்லாமல் இந்த சர்வை சீரிஸ் வரதுக்குள்ளே நம்முடைய பிளட் லைனோட அந்த ஒரு ஸ்டோரிக்கான ஒரு பில்டப் வந்து ராலையும் நடக்கும், ஸ்மாக்டவுன்லையும் நடக்கும். கண்டிப்பாக இதை பார்க்க மறந்துடாதீங்க.